வணக்கம் மக்களே. நடிகர் ராம்கியை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் சினிமாவில் 1980 இறுதி காலகட்டத்தில் ஹீரோவாக அறிமுகமானவர் தான் நடிகர் ராம்கின்னே சொல்லலாம். ராமகிருஷ்ணன் என்கிற தன்னோட முழு பேரை சுருக்கமாக வச்சு ராம்கின்ற பெயரில் இரட்டை இயக்குநர்களான ராபர்ட் ராஜசேகர் இயக்க சின்ன பூவே மெல்ல பேசுகிற படத்தின் மூலமாக தான் நம்ம தமிழ் திரையுலகத்தில் அறிமுகமாகியிருக்காங்க. அதுக்கப்புறமா செந்தூர பூவை, இணைந்த கைகள், மருது பாண்டி, ஆத்மான்னு பல வெற்றி திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் படங்கள் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு காலத்தில் பெண்களுக்கு கனவு கண்ணனாக இருந்தவர் தான் நடிகர் ராம்கின்னே சொல்லலாம். இந்த மாதிரி தொடர்ந்து வெற்றி படங்கள் நடித்து வந்த நடிகர் ராம்கி 2004ஆம் ஆண்டுக்கு அப்புறமா நடிக்கிறதுல சின்ன பிரேக் எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா திரும்பவும் 2013ஆம் ஆண்டில் துணை நடிகராக அறிமுகமாகி மாசாணி, பிரியாணி போன்ற படங்களில் நடித்து மீண்டும் தன்னோட சினிமா பயணத்தை பிஸியாக வச்சுருந்துருக்காங்க. கடைசியாக நடிகர் ராம்கி முக்கிய கேரக்டரில் நடித்த லக்கி பாஸ்கர்ன்ற திரைப்படம் அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பை பெற்று தந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த நிலையில் நடிகர் ராம்கியோட இன்னொரு பக்கம் தெரிய வந்திருக்கு. அது அவரோட சொந்த ஊர் கதை தான் சொல்கிறாங்க. நடிகர் ராம்கி பிறந்து வளர்ந்தது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள சங்கரநத்தம்ன்ற கிராமம்தான். அந்த ஊரில் மிகப்பெரிய பணக்கார குடும்பம்னாலே அது ராம்கியின் குடும்பம் தான் சொல்கிறாங்க. அவரோட தந்தை போலீஸ் அதிகாரியாக இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா போலீஸ் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா அவங்க அப்பா பஞ்சாயத்து தலைவராகவும் இருந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் ராம்கியோட குடும்பத்தில் எல்லாருமே நல்லா படிக்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. ஆனால் நடிகர் ராம்கிக்கு மட்டும் படிப்புங்கிறது சுத்தமாகவே வராமல் இருந்திருக்கு. இதன் காரணமாகவே அவங்களோட தந்தை நடிகர் ராம்கியை தண்ணி தெளித்து விட்ட கதையை போல் கண்டுக்காமல் இருந்திருக்காங்க. அவரை ஒரே ஒரு முறை சொல்லியிருக்காங்க, படிப்பு ஏறலாலும் சினிமாவில் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் சினிமாவில் நடிக்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க நடிகர் ராம்கி அவர்கள். அவர் ஹீரோவாக நடித்ததுக்கு அப்புறமே வீட்டுக்கு போயிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் சொந்த வீட்டு பக்கமே ராம்கி அவர்கள் போகாமல் இருந்திருக்காங்க. நடிகர் ராம்கியோட பிறந்தவங்க 6 பேர்னு சொல்லப்படுகிறது. அவர்கள் அனைவரும் மதுரை, சென்னை மற்றும் வெளிநாடுகளில் சொந்தமாக வீடு வாங்கி அங்கேயே செட்டில் ஆகி விட்டதாக சொல்கிறார்கள் சங்கரநத்தம் கிராம மக்கள். அதே நேரம் சென்னையில் வசிக்கிற நடிகர் ராம்கி நிதி ரீதியாக பிரச்சனையை சந்திக்காவிட்டாலும் சினிமாவில் பல ஆண்டுகள் நடிக்காமல் இருந்திருக்காங்க. தற்போது 2ஆம் பிரவேசத்தில் நடிகர் ராம்கி சினிமாவில் கலக்கி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய சூழலில் நடிகர் ராம்கியோட குடும்பத்திற்கு சொந்த ஊரில் இடிஞ்ச நிலையிலான அந்த வீடு மட்டுமே சொந்தமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.